நீதிபதியானப்பட்டவர் நீதி தான் சொல்லணுமே தவிர அட்வைஸ் பண்ணக்கூடாது பார்ட்டிஸ்க்கு அப்படின்னும் அந்த தீர்ப்பில் தான் சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளோ விஷயங்கள் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் இருக்குது. அதன்படி தான் நேற்று கொஞ்சம் அது துரதிருஷ்டவசமானது தான். நேற்று அவ்வளோ பேசியிருக்கலாமா, பேசியிருக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று வழக்கு எந்த இடத்துலையோ புகார்தாரர் கூட கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்க. புகாரில் எந்த கடத்தல் தானே நேற்று வழக்கு. அப்படியே பார்த்தா கூட கடத்தலை பற்றி பேசியிருக்கலாம். நான் நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்க முடியாது, கூடாது சட்டப்படி. நான் கற்பிக்கலை. ஆனால் அவர் பேசின வார்த்தைகளுக்கு நம்ம கருத்து சொல்கிறதுக்கு உரிமை உண்டு. இது ஏன் மற்றவங்களுக்கு நடக்கலைன்றது தான் நம்ம கேள்வியாக இருக்குது. மற்ற அரசியல் கட்சி ஆட்களுக்கும் 100 பேர் பந்தா காட்டுறீங்களான்னு கேட்குறாங்க. 100 பேர் ஏன் வர வேண்டிய தேவை ஏன் எழுது? அதையும் நம்ம சேர்த்து பார்க்கணுன்ற. எல்லாருக்கும் அது நடக்கலைன்னும் போது நீங்கள் கிட்டத்தட்ட அதை வச்சுட்டு நேற்று நீதிபதி தீர்ப்பில் இருக்கிற விஷயங்கள் விவாதித்த பொருளாக ஆகலை. வலைதளங்களில், ஊடகங்களில் மாறா எது விவாத பொருளாக இருக்குன்னா, அவர் ஓப்பன் கோர்ட்டில் ஒரு கருத்தாக சொல்லிட்டு போனது. அது ஒரு கருத்து தான், ஒப்பீனியன் தான். ஏன் செந்தில் பாலாஜி பற்றி சுப்ரீம் கோர்ட்டில் சொன்ன ஒப்பீனியன் பெரிய விவாத பொருளாகலை?